அத்தியாயம் 21. அன்று வேலை முடிந்து வந்த கார்த்திக்கை பார்த்து, நந்தாவுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. அவனோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடலாம்? ஏதாவது பிளான் இருக்குதா என்று கேட்க, இதுவரைக்கும் நோ ஐடியா. நீ என்ன நினைக்கிற? இங்கே வச்சு கொண்டாடணுமா? இல்லை உங்கள் வீட்டில் வச்சு கொண்டாடணுமா? உனக்கு தானே தெரியுமே. என் பக்கத்தில் யாரும் பெருசாக வரமாட்டாங்க. ஆஃபீஸில் இருந்து ஒரு சிலரை மட்டும்தான் வர சொல்லணும். இல்லை, நந்தா இங்கே தானே இருக்கிறான், நம்ம குழந்த. அப்போது இந்த வீட்டில் வச்சு நடந்தால் தானே சரியாக இருக்கும். இங்கேயே வச்சு கொண்டாடலாம். என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். யாரையெல்லாம் கூப்பிடணும், குறிப்பாக எத்தனை பேரை கூப்பிட போகிறீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு, இந்த ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். வீட்டிலையே செய்யணுமா இல்லாட்டி கடையில் ஆர்டர் பண்ணணுமா? பாரதி கேட்க, பாரதியை பார்த்தவன், இல்லை வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம், வேலை அதிகம், அது சரி வராது. நான் ஆர்டர் பண்ணிடுறேன். என்னென்ன சாப்பாடு வேணும் அதை மட்டும் நீ சொல்லு. எனக்கு என்ன தெரியும், நான் வேணும்னா அம்மா அப்பா கிட்ட கேட்குறேன், அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. சரி, வேறு என்ன? டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பார்த்து வாங்கிக்கிறேன். அப்புறமா ட்ரெஸ் நந்தனுக்கு எடுக்கணும். ஓகே, இந்த வாரம் போய் எடுத்துக்கலாம். அப்புறமா முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, பிறந்த நாளுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஆமாம், பணம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணுங்கிறது வாங்கிக்கலாம். நாளைக்கு வேணும்னா ஒரு நாள் லீவ் போடுறேன். அது இல்லை, வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு வாரம் லீவு கேட்டு இருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். பிறந்தநாள் வருதுன்னா வேலை நிறையா இருக்குமே. இல்லை, அவங்க அதுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரம் மட்டும் லீவு கேட்டிருக்காங்க. அடுத்த ஞாயிறு தானே பிறந்தநாள், கரெக்டாக 15 நாள் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா சரி, வீட்டில் வேலை செய்ய உனக்கு கஷ்டமாக இருக்குமே, சிரமமாக இருந்தால் சொல்லிடு, கடையில் ஏதாவது வாங்கிக்கலாம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 3 பேர் தானே, சமைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, சீக்கிரமாகவே நான் செஞ்சுடுவேன். அப்படின்னா சரி, நீ பயப்படாத, நானுமே உனக்கு உதவியாக இருப்பேன் என்று நகர்ந்திருந்தான். இப்போது கார்த்திக்கிடம் நிறைய மாற்றம் வந்திருந்தது. இன்னமும் இருவரின் கணவன் மனைவி என்ற பந்தத்திற்குள் நுழையவில்லை. ஆனால் முன்பு இருந்த அந்த மனநிலை மாறியிருந்தது. இப்போது பாரதியின் மேல் நிறைய நல்ல அபிப்பிராயம் வந்திருந்தது. ஏதோ அறியாத வயதில் அன்றைக்கு அப்படி பேசியிருக்கிறாள் என நினைத்து கொண்டான். அதன் பிறகு அவளுமே அதுபோல யோசித்தது எல்லாம் இல்லை. இவனுக்கு இவளை பிடிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டு இவள் விலகித்தானே இருந்தாள். இதையெல்லாம் யோசித்தவன் இப்போது நிறையவே மாறியிருந்தான். இயல்பாக அவளோடு பேச முடிந்தது. சில நேரங்களில் ஏதாவது சொல்லி சிரிக்கவும் முடிந்தது. பெரும்பாலும் இருவரின் பேச்சுக்கு நடுவே நந்தன் தான் இருப்பான். அதை தாண்டி சில நேரம் எதை பேசுவது என தயங்கி இருக்கிறாள் பாரதி. கவனித்த வரையில் கார்த்திக் சற்று அமைதிதான். நிறைய பேசும் குணம் அவனிடம் இல்லை. அதே நேரம் கோபம் வந்தால் துவம்சம் செய்து விடுவான். என்ன பேசுகிறான் என்பதே தெரியாது. வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு பிறகு வருந்துவதை வாடிக்கையாக கொண்டவன். இதை நிறைய முறை இவளுமே கவனித்திருக்கிறாள். அதனாலேயே ஏதாவது சொல்லிவிட்டால் கூட அந்த நிமிடமே அதை மறக்கும் மனநிலையை இவள் வளர்த்திருந்தாள். அன்றைக்கு நேரம் 5 மணியை நெருங்கி இருந்தது. இன்னமுமே பாரதி குளித்திருக்கவில்லை. நந்தனிடம் கொஞ்சி கொஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மா கூட இல்லை. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் குளிக்கணும்டா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா என்னவா? தூங்கலாம் இல்லை, ஏன் தூங்காமல் இப்படி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று கேட்டபடியே நந்தனுக்கு அருகே படுத்து தட்டி கொடுக்க ஆரம்பித்திருக்க சற்று நேரம் தூங்கி இருந்தான். நேரத்தை பார்க்க 5:30 நெருங்கி இருந்தது. 10 செகண்ட் வேகமாக ஓடிப்போய் குளித்துவிட்டு ஓடி வந்துடுறேன், நீ தூங்கி எந்திரிக்கிறக்குள்ளே குளிச்சுட்டு வரணும் என்றபடியே அவசரமாக டவலை மட்டும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்திருந்தாள். வெளியே கதவு பூட்டி இருந்தது. நேரத்தை பார்க்க கார்த்திக் வருவதற்குமே இன்னமும் 1 மணி நேரம் மேலாக இருந்தது. எப்படியும் வர 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடலாம் என நினைத்தபடியே உள்ளே சென்றிருந்தாள். இவளுடைய போதாத நேரமா என்னவோ, இவள் பாத்ரூமிற்குள் சென்று குளிக்க ஆரம்பித்த நேரத்தில் இங்கே நந்தன் எழுந்து கதற ஆரம்பித்திருந்தான். பாத்ரூமிற்குள் இருந்து இவள் பேசியது எதுவுமே அவன் காதிற்கு விழவில்லை. சத்தமாக கதறிக்கொண்டிருந்தான். இவளும் பதட்டத்தில் வேகமாக குளித்து மார்பு வரை துண்டை கட்டியவள் இதோ வந்துட்டேன் என்று சொன்னபடியே கதவை திறக்க அதே நேரத்தில் கார்த்திக்குமே வீட்டிற்குள் வந்திருந்தான். ஏற்கனவே உள்ளே பூட்டி இருந்தாலும் வெளியிலிருந்து சாவி கொண்டு திறக்க முடியும். அதுபோலத்தான் இவர்களுடைய வீட்டு கதவை வடிவமைத்திருந்தது. கதவை திறந்து உள்ளே வரவும் நந்தனின் அழுகை சத்தம் கேட்க வேகமாக பெட்ரூம் கதவை திறந்திருந்தான். என்னடா, எதுக்கு கத்துற என கேட்டபடியே வர அதே நேரத்தில் பாத்ரூமுக்குள் இருந்து இவளும் வரேன்டா, அல்லாத வந்துட்டேன் என்றபடியே கதவை திறக்க திறந்தவளுக்கும் அதிர்ச்சி. நான் தான் வந்து நின்ற கோலத்தை பார்த்தவள் திகைப்போடு சட்டென திரும்பி நின்று இருக்க குழந்தையை கையில் எடுத்தவனும் ஒரு நொடி அவளை முழுவதுமாக பார்த்திருந்தான். அவனுக்குமே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்க அவனுமே வேறு புறமாக திரும்பியிருந்தான். சாரி சாரி என்று தான் இவளது வாயிலிருந்து வந்தது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சட்டென பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி இருந்தாள். கதவோடு சாய்ந்து கொண்டவளுக்கு இன்னமுமே மனம் படபடப்பாக அடித்து கொண்டது. இங்கே கார்த்திகின் நிலையே வேறாக இருந்தது. முகம் முழுக்க லேசாக வியர்த்திருக்க அவள் வந்து நின்ற கோலமே கண்முன் வந்து சென்றது. முன்பானால் வேறு விதமாக பேசி
திட்டியிருப்பான். ஆனால் இப்போது அப்படியும் கிடையாது. அவளை பற்றி ஓரளவிற்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்த நேரம் வந்து நின்ற கோலமே திரும்ப திரும்ப கண்முன்னால் வருவது போல தோன்ற அவளையும் அறியாமல் தலையை உலுக்கியபடி குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றிருந்தான். கதவு சாத்தும் சத்தம் கேட்கவும் கதவை திறந்தவள் தன்னுடைய கை கொண்ட தலையை தட்டியபடியே வேகமாக உடையை மாற்ற ஆரம்பித்தாள். சற்று தயங்கபடிதான் வெளியே வந்தது. அவன் முகத்தை பார்ப்பதற்கு அத்தனை கூச்சமாக இருந்தது. காலையிலிருந்து அவன் தூங்கலை, என்னை குளிக்க விடலை. அதுதான் அவன் தூங்கின நேரத்தில் குளிக்கலான்னு உள்ளே போனேன். அழுத சத்தம் கேட்கவும் நான் வேகமாக கதவை திறந்து வெளியே வந்தேன். நிச்சயமாக நீங்கள் உள்ளே இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்திருக்க மாட்டான் சொல்லவும் ஒன்றும் சொல்லாமல் குழந்தையோடு நகர்ந்து சென்றிருந்தான். அதன் பிறகு என்ன பேசுவதென்று இவளுக்கும் தெரியவில்லை. நிறைய தயக்கத்தோடு இரவு உணவை குழந்தைக்கு ஊட்டியவள் வந்து படுத்துக்கொண்டாள். நாள் முழுவதும் எதுவும் பேசவில்லை. அடுத்த நாளும் இது அப்படியே தொடர்ந்தது. இவளுக்கு தன் மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள் மாலையில் வேலை விட்டு வரவுமே நான் உங்ககிட்ட பேசணும் என்று நின்று இருந்தாள். என்ன பேசணும் சொல்லு என்று கேட்க, இதை பாருங்க, நேற்று நடந்தது ஒரு விபத்து. நானும் அப்படி வந்து நிற்கலை. தப்பு என் பேரில் தான். நீங்கள் கதவை திறந்தது எனக்கு தெரியல. அவனோட அழுக சத்தம் தான் பெருசாக கேட்டது. ரொம்ப நேரம் அலறணுங்கிற பயத்தில் வேகமாக கதவை திறந்து வந்துட்டேன். தப்பு என்னது தான். அதுக்காக நீங்கள் இப்படி பேசாமல் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நான் வேணுமே வந்ததா நினைக்கிறீங்களா? இல்லை. அப்புறம் ஏன் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டிங்களா? எனக்கும் இன்னும் சங்கடமாக இருக்குது. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. சரி, எப்பவும் 6 மணிக்கு மேலே தானே வருவீங்க, ஏன் சீக்கிரமாக வந்தீங்க? இது என்ன கேள்வி? நீ தானே குழந்தைக்கு பிறந்தநாள் வருது, ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்ன. உன்னை அழைச்சிட்டு போகலான்னு பர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன். டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். நான் கூட உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஐம் சாரி, நான் இன்னும் பார்க்கவே இல்லை என்று வேகமாக எடுத்து பார்க்க அப்போது தான் தெரிந்தது. நிஜமா இதை பார்த்துருந்தா கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பேன். நிஜமா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது என்ன தெரியாமல் கண்கள் அலைப்புற இங்கும் அங்குமாக பார்த்தாள். சரி, ஓகே, நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிடலாமா? என்ன ஒப்பந்தம்? நீங்கள் பார்த்ததை மறந்துடுங்க, நானும் அதை மறந்துடுறேன். நம்ம இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருந்தது போல் இயல்பாக பேசலாம், ஓகேவா? உங்களுக்கு சம்மதம் தானே? நான் தப்பாக எதுவும் யோசிக்கலை. நீ தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்குவியோன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட பேச கஷ்டப்பட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உன்னை அப்படி பார்த்தது என் ஞாபகத்தில் கூட இல்லை. அப்படின்னா ஓகே, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேணும்னா ட்ரெஸ் வாங்க கிளம்பலாமா? நான் அவனை ரெடி பண்ணுறேன் என்று கேட்க சரி என்று தலையாட்டினான். அத்தியாயம் 22. அன்றைக்கே சமாதானமாக பேசி இருந்தாலும் அதன் பிறகு கார்த்திக்கிடம் ஒரு மாற்றத்தை அவள் கவனிக்கத்தான் செய்தாள். முன்பு போல் அவன் பேசுவது இல்லையோ என தோன்ற ஆரம்பித்தது. அதற்கேற்றாற்போல அவனுடைய நடவடிக்கையும் அதுபோலதான் இருந்தது. நேருக்கு நேராக பார்ப்பதை தவிர்த்தான், பேசுவதை நிறையவே தவிர்த்தான். இதன் காரணம்தான் அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. இவளுக்கு புரிந்தது ஒன்றே ஒன்றுதான். அன்றைக்கு என்னவோ வேண்டுமென்று இவன் முன்னால் அப்படி ஒரு கோலத்தில் வந்து நின்றதாக நினைக்கிறானோ என நினைத்தவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏற்கனவே முன்பே பிடிக்காது என நிறைய நாட்கள் இவளிடம் கடுகடுகின இருந்தவன் இப்போது பேச்சையும் மொத்தமாக நிறுத்தியிருந்தான் என்றால் தன்னை இன்னமுமே அவனுக்கு பிடிக்கவில்லை. அதுதானே காரணம் என நினைத்து கொண்டாள். இந்த பிரச்சனையோடு நாட்களுமே மெல்ல நகர்ந்தது. பிறந்த நாளுக்கு என்று நந்தனுக்கு மட்டுமல்ல இவளுக்குமே உடை புதியதாக எடுத்து கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல இவளின் தாய் தந்தை, உமாவின் தாய் தந்தை என அனைவருக்கும் வாங்கி கொடுத்திருந்தான். பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையுமே இவளை அழைத்து கொண்டு வாங்கி வந்திருந்தான். ஆனால் பேச்சு மட்டும் குறைந்தது போல தோன்றியது. இவளாக பேச வந்தாலுமே ஏதாவது சொல்லி நகர்ந்து சென்று விடுவான். பழையபடி மறுபடியும் வாழ்க்கை சற்றே சோர்வாக நகர்வது போல தோன்றியது. இங்கு திருமணமாகி வந்த நாளிலிருந்து நடந்ததை யோசித்து பார்த்தால் எல்லாமே சரியாத்தானே போயிட்டு இருந்தது. மறுபடியும் ஏன் இப்படி ஆனது? இப்போ நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? மூணாவது நல்லா பேசினா, இப்போ நான் பேசினா கூட எதுவும் பதில் சொல்கிறது இல்லையே, முகத்தையும் பார்க்கறது இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? ஒன்றுமே இவளுக்கு புரியவில்லை. ஆனாலும் அதை தாண்டி கார்த்திகை இவளுக்கு பிடித்திருந்தது. அதுவும் இப்போது மிகவுமே பிடித்தது. என்னதான் கோபத்தோடு ஆரம்பத்தில் பேசி இருந்தாலுமே இப்போது அவனிடத்தில் நிறையவே மாற்றம் தெரிந்தது. அந்த மாற்றத்தை இவளும் வரவேற்கவே செய்தாள். குழந்தைக்காக என ஆரம்பித்து இருந்தாலுமே இருவருக்கும் நடுவே நல்ல புரிதல் இருந்தது. இப்போது அதுவுமே குறைந்து விட்டதாக நினைக்க மனதை அவளுக்கு ஆறவே இல்லை. அந்த நேரத்தில் காலேஜில் இருந்து இவளுடைய தோழிகள் அழைத்திருந்தனர். என்ன, நாங்கள் எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்க இங்கே வரோம், நீ வரலையா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் கூட வாங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்று கேட்க, என்றைக்கு நீங்கள் எல்லாம் வரீங்க சொல்லுங்கள், நானும் வரேன். நாளைக்கு எல்லாருமே வரதா பிளான் பண்ணி இருக்கிறோம், நீயும் கரெக்டாக வந்துடு சரியா என்று சொல்ல, அன்றைக்கு கார்த்திக் வரவுமே பேசியிருந்தாள். நாளைக்கு காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், நான் காலையில் கிளம்புறேன் என்று சொல்ல இவனுக்கும் அழைத்து செல்ல ஆசை. ஆனால் அவளோ தனியாக செல்வேன் என்பது போல சொல்லவும், சரி எப்படி போவ, ஆட்டை பிடிச்சா என்று கேட்க, அப்படி தான் போகணும், நான் தான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு திரும்ப வருவேன்? ஏன் கேட்குறீங்க? நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது, மறுபடியும் ஆஃபீஸ் போக தேவையில்லை.
நேராக வீட்டுக்கு தான் வரணும். அதுதான் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சா வந்து வேணும்னா கூப்பிட்டுக்கலாம்னு என்று சொல்ல, என்ன நீங்கள் அலையெல்லாம் வேணாம். ஆஃபீஸில் இருந்து காலேஜ் ரொம்ப தூரம். அதனால் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருந்தாள். அடுத்த நாள் காலையிலேயே காலேஜிற்கு சென்றவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. மொத்த கேங்குமே அங்கே வந்திருந்தனர். மொத்த பேருமே ஹோட்டலில் சாப்பிட்டு நேரத்தை செலவு செய்த பிறகு மொத்தமாக சென்று சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வெளியே வரும்போது 4 மணியை தாண்டியிருந்தது. இவளுடைய கல்லூரி தோழன் ஒருவன் இவளை பார்த்து, ஹலோ பாரதி, வரியா? கொண்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன். உன் வீட்டுக்கு தானே போகிற என்று கேட்க, அவனை இவளுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே நிறைய முறை அவனோடு சென்றிருக்கிறாள். நான் உன் கூட வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கும் வா. அம்மா கூட ஏற்கனவே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிற என்று கேட்க, அதுதான் வேலை கிடச்சிருச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு, வீட்டில் கூட பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா என்று இயல்பாக பேசியபடியே வண்டியை அமர்த்தி கொண்டு புறப்பட்டான். சற்று தூரம் செல்லும்போது சரியாக கார்த்திக் எதிரே வந்து கொண்டிருந்தான். சரியாக இவளை பார்த்தவன் வண்டியை நகர விடாதவாறு இடைமறித்து நிறுத்தியிருந்தான். எவன்டா அவன் என்று வாய்க்குள் முன்முணுத்தபடியே தலையை இருந்த ஹெல்மெட்டை கலட்ட பின்னால் அமர்ந்திருந்த பாரதியோ, டே அவர் வந்துட்டாருடா என்று சொல்ல, கார்த்திக்கோ பாரதியை முறைத்தபடிதான் இருந்தான். இருடா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன், பேசிட்டு மறுபடியும் போகலாம் என்று சொல்லிவிட்டு நேராக கார்த்திக்கிடம் வந்தவள், என்ன இந்த பக்கம் எங்கேயாவது போறீங்களா? வர நேரம் ஆகுமா? நேராக வீட்டுக்கு போயிடுறேன் என்று சொல்ல, இப்போதுமே அவளை தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். இப்போ எதுக்காக முறைச்சி பார்க்குறீங்க என்று இவள் சொல்ல, ஏன் மேடம் என் பின்னாடி வண்டியில் வர மாட்டீங்களோ? உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி தான் போகணுமோ? ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டா என்று கோபமாக கூற, ஓ மை காட் என மனசிற்குள் நினைத்தவள் ஒரு நிமிஷம் என்றபடியே இவனை பார்த்து, நீ கிளம்பிக்கோடா, கிளம்பிக்கிறேன். அவள் என்ன தான் கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. நான் வர சொன்னேன், ஆனால் உன் கூட பேசினதில் மறந்துட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை என்றவள், சரி போலாமா என்றபடியே வண்டியில் ஏறி அமர சற்று கோபத்தோடு வண்டியை நகர்த்தி கொண்டு சென்றாள். அவன் எடுத்த வேகமே இவளுக்கு பதட்டத்தை தர சட்டென்று தோளில் கை வைத்தவள், கொஞ்சம் மெதுவாக போங்க, ஏன் இவ்வளவு வேகம்? எதுக்காக இப்போ இத்தனை வேகமாக போகிறீங்க? யார் மேலேயாவது கோபமாக இருக்கிறீங்களா என்ன என்று கேட்க, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குதா? என்ன கேள்வி இது? அது நல்லாவே ஞாபகம் இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சுதுன்னா 1 வருஷம் ஆயிடும், ஏன் கேட்குறீங்க என்று சாதாரணமாக கேட்க, இப்படி கண்டவனோட வண்டியில் ஏறுவியா? இது நல்ல பழக்கமா என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்டிருந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனின் வாயிலிருந்து வரும் கோபமான வார்த்தை இது. அது இவளுக்கு இன்னமும் கோபத்தை தர, என்ன பேச்சு பேசுகிறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன? நான் எப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், ஊருக்கெல்லாம் என்னை நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி பேசுகிற பழக்கத்தை விடுங்க. கார்த்திக், தேவையில்லாமல் என்னை கோபப்படுத்தாதீங்க. இப்போ அவன் வண்டியில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? நீங்கள் வர்றதா என்கிட்ட சொன்னீங்களா? சொல்லலை தானே? சொல்லி இருந்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை அவன் முன்னாடி எதுவும் சொல்லலை. நீங்கள் என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. இப்படி கேட்கும்போது கோபமாக இவள் சொல்லவும் கார்த்திக்கிற்கும் அவனுடைய தவறு புரிந்து விட்டது. சாரி, சட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டேன். நீங்கள் என்னைக்கு தான் யோசிச்சுருக்கிறீங்க? முன்னாடியே இது மாதிரி தானே யோசிக்காமல் நிறைய பேசியிருக்கிறீங்க. இப்போவும் அதை தான் செய்கிறீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல கார்த்திக். ஏற்கனவே முன்னாடியே சொல்லி இருந்தீங்கல்ல, 2 வருஷம் கழிச்சு ஒன்று நான் அனுப்பி வச்சுடுவேன்னு. ஒருவேளை அதை பற்றி தான் யோசிக்கிறீங்களோ? அது மாதிரி ஏதாவது இருந்தால் இப்படியெல்லாம் அப்பப்போ நீங்கள் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. தெளிவாக சொல்லிடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். என்ன பேச்சு பேசுகிற நீ? நான் இப்போ சொன்னேனா நான் வெளியே போனேன்? என்னைக்கும் சொன்னது கிடையாது. நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற. இப்போ நீங்கள் பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? வண்டியில் போகும்போது இப்படி சண்டை போடணுமா? சரி வேணாம், வீட்டுக்கு தானே போகிறீங்க, அங்கே வச்சு சண்டை போட்டுக்கலாம். நேராக ஒன்றுமே சொல்லாமல் வீட்டிற்கு வண்டியை விட, இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? நந்தாவை போய் அழைச்சிட்டு வரணும்ல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம சண்டையை வீட்டில் போய் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நந்தாவை அழைச்சிட்டு வந்தால் போதும். விளையாடுறீங்களா கார்த்திக்? நிஜமாக சண்டை போடுற நிலைமையில நான் இல்லை. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். பாரதி, இதுக்கு மேலே என்ன பேச போகிறீங்க? இந்த 1 வாரம் பேசினதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் அவ்வளவு தூரம் புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தப்பு பண்ணலை அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்கள் முறைச்சிக்கிட்டு தானே இருந்தீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் இன்னைக்கு பேசுனதெல்லாம் ரொம்ப அதிகம். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டதா நினச்சதெல்லாம் போய், அப்படித்தானே? பாரதி, சாரி, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. மன்னிப்பு கேட்டால் பேசுனது எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நானும் உங்களை கேட்கட்டுமா? நானும் உங்களை திட்டட்டுமா? திட்டிட்டு மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுவீங்களா? உங்கள் மனசு ஓரத்தில் அது வலிக்காதா? கேட்ட அவளின் கண்களிலிருந்து முதல் முறையாக கண்ணீர் வழிந்திருந்தது. அத்தியாயம் 23. அதன் பிறகு இவளிடம் எதுவுமே கேட்கவில்லை. நேராக வீட்டிற்கு செலுத்தி இருந்தான் வண்டியை.
இவனின் பதில் எதுவுமே சொல்லவில்லை. வீட்டின் கதவை திறக்க அமைதியாக உள்ளே சென்றவள் ஹாலில் அமர, அதே வேகத்தில் உள்ளே வந்தவன் சட்டென இவளை எழுப்பி நிறுத்தி இறுக அணைத்திருந்தான். "என்ன செய்றீங்க கார்த்திக்? முதல்ல என்னை விடுங்க" என்று கோபமாக கூற, "உனக்கும் எனக்கும் கல்யாணமாகி 6 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உனக்கு என்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் என்கிட்ட ஆசையாக கேட்டதும் இல்லை. நீ வாங்கி தரியா? சந்தோஷம். இல்லையா? அதை விட சந்தோஷம். அப்படிதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற. முதல்ல கூட உன் மேலே நிறைய தப்பாக யோசித்தேன். ஆனால் இப்போது யோசிக்கும்போது ஒரு விஷயம் புரியுது. உண்மையை சொல்லு. உமா சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? ஏன்னா அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறது எனக்கு பெரிய ஷாக் தான். என்னால் நம்ப முடியல. அதனால் கேட்குறேன். தயவு செஞ்சு பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும் என்று சொல்ல, மெல்ல அவனை நகர்த்தி விட்டவள், உண்மைதான். கீழே விழுந்து ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போகும்போது கடைசியாக எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பி வச்சிருந்தா. அதை கேட்ட பிறகு தான் அவசரமாக ஹாஸ்பிட்டல் ஓடி வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. என்ன வாய்ஸ் நோட் என்று கேட்க யோசிக்காமல் ஃபோனிலிருந்து அந்த குரலை அவனுக்கு ஒலிக்க விட்டார். பாரதி, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப ஆசையாக இங்கே வந்தேன். எதிர்பாராத விதமாக படிக்கட்டில் தவறி விழுந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியுது, அடி பலமாக பட்டுடுச்சு. நிச்சயமாக இதுக்கு பிறகு நான் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. எப்போவுமே நீ சொல்லுவ, எதையுமே நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, பாசிட்டிவாக மட்டும்தான் யோசிக்கணும்ப. ஆனால் நான் அப்படி இல்லை. எப்போவுமே எதையாவது நினச்சி பயப்படுறது தான் என்னோடய வாடிக்கை. என்கிட்ட அந்த பயம் எல்லாமே என்னை விட்டு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம். எல்லா நேரமும் பாசிட்டிவாக என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய கல்யாணம் பேசின நேரத்தில் இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்குமே என்றைக்குமே எனக்கு தப்பாக எதையும் சொல்லி கொடுத்தது இல்லை. இப்போவும் உன்னோட பாசிட்டிவான அந்த பதில் வேணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. ஒரு வேளை அப்படி ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அதுக்கு சித்தியா நீ இருப்ப. நீ அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்குவேங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது. நான் உன்னை நம்புகிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு பக்கபலமாக நீ இருப்பேன்னு நம்புகிறேன். ஒரு வேளை நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டா என் குழந்தைக்கு அம்மாவாக நீ தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரியும், ஏதோ ஒரு விதத்தில் கார்த்திக்குக்கு உன்னை பிடிக்கிறது இல்லை. ஆனால் குழந்தைய உன்னை விடவும் யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. கார்த்திக் ரொம்ப நல்லவன் தான். நிச்சயமாக உன்னை புரிஞ்சுக்குவான். கார்த்திக் பக்கத்தில் நீ இருப்பியான்னு தெரியாது. ஆனால் என் குழந்தை பக்கத்தில் நீ இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. நிச்சயமாக என் குழந்தைய பார்த்துக்க நீ இருப்ப. உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணினாலுமே என் பையனையும் கைவிட்டுடாத. அத்தோடு அந்த குரல் நின்றிருந்தது. கேட்டவனின் கண்களில் இருந்து மட்டுமில்லாமல் இவளுமே அழுது கொண்டிருந்தாள். நீங்களும் பையனை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டீங்க. அதுக்கு பிறகு பையனோட மொத்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு உமா சொன்னது தான் ஞாபகத்தில் இருந்தது. நிச்சயமாக அவளுக்கு நல்ல சித்தியாக இருக்க என்னால் முடியும். அவள் சொன்னது போல் உங்களை பற்றி நான் என்றைக்குமே யோசித்ததே இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணினாலுமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னோ யோசித்தது இல்லை. வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போனால் கூட நிச்சயமாக குழந்தைய விடக்கூடாது. அவனுக்கு ஒரு அளவுக்கு புரிகிற வரைக்கும் நான் அவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். ஆனால் இந்த கல்யாணம் எதிர்பாராதது. கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் நமக்குள்ளே நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி கெஸ்ஸிங் இருந்தது. அது மாதிரி தான் போச்சு. இங்கே வந்த நேரத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காயப்படுத்திக்கிட்டு தான் இருந்தீங்க. உங்களுக்கு காயப்படுத்த சொல்ல வேணுமா என்ன? உமாவை கல்யாணம் பண்ண நாளில் இருந்தே என்னை பார்க்கும்போது நீங்கள் அப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் பக்கத்தில் வந்தாலே இன்னமும் நிலைமை மோசமாகும் எனக்கு தெரியும். ஆனால் பையனை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, என்ன பேசினாலும் அது மனசு வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு அதையே யோசிக்கிற டைப் நான் கிடையாது. 5 நிமிஷத்தில் ஈஸியாக விட்டுட்டு போகிற ஆள். அதனால் என்னால் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எந்த குறையும் கிடையாது. நீங்கள் கூட சொன்னீங்களே 2 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் ஒன்று அனுப்பி வச்சுடுவேன்னு. அதுதான் விதின்னா நடந்தால் நடக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலே என்ன தெரியணும்? ஒரே ஒரு கேள்வி தான் பாரதி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சொல்லுங்க? இத்தனை நாளாக என் கூட இருந்திருக்கேன். என் கூட ஏதாவது மாற்றம் தெரியுதா உனக்கு? முன்னாடி நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், இப்போது அப்படி இல்லைன்னு தோணுதா? என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் உனக்கு தெரியுதா? சின்ன சின்ன மாற்றம் தெரியுது. ஆனால் நான் என்ன செய்யட்டும்? இதோ இன்னைக்கு நீங்கள் பேசினது அதிகப்படி தானே. என் கூட படித்தவன் நிறைய நாள் அவன் வண்டியில் நான் போயிருக்கிறேன். என் வீட்டுக்கு நிறைய முறை வந்திருக்கிறான். அப்படி இருந்தும் எப்படி பேசுனீங்க? முன்னாடி கூட உமா இருக்கும்போது உங்கள் வண்டியில் ஏறும்போது நீங்கள் இது போல் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? இன்னமும் மறக்கலை. எல்லாத்துக்குமே சாரி பாரதி, இனி இது போல் தப்பு நடக்காது. ஆனால் இன்றைக்கி இந்த நிமிஷம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. என் மனசில் இப்போது ஏதோ ஒரு இடத்துல நீ இருக்கிற. சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் வேணும். ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது.
புரியுது. சரி வா, நம்ம நந்தாவ போய் அழைச்சிட்டு வரலாம் என்று அழைத்து கொண்டு சென்றான். அந்த வாரத்தில் வெகு விமர்சையாக நந்தாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் துவங்கி இருந்தது. வாசலில் இருந்து அறை முழுக்க பலூன்களால் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் பாரதி. அன்றைக்கு பேசிய பிறகு பெரியதாக இருவருக்கும் நடுவே பெரிய வாக்குவாதங்கள் எதுவும் வரவில்லை. பாரதி என்ன சொன்னாலும் சரி என்பதை வழக்கத்தில் வைத்திருந்தான். அதுவே அவளுக்கு நன்றாக இருந்தது. அழைத்திருந்தவர்கள் அனைவருமே கிஃப்ட் என்று நிறைய பார்சல்களை கொண்டு வந்து கொடுத்து சென்றிருக்க, மொத்தமாக ஒரு ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பஃபே முறையில் உணவிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அனைவருமே சாப்பிட்டு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். பாரதியின் வீட்டில் இருந்தவர்கள் கூட ஒவ்வொருவராக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். நந்தா இருந்த களைப்பில் தூங்க ஆரம்பித்திருந்தான். ஒவ்வொருவராக எடுத்து ஓரமாக அடுக்க ஆரம்பித்தான் கார்த்திக். வேலை செய்யும் பெண்மணியும் கூட வந்திருக்க வேலை சற்று ஈஸியாகவே இருந்தது. நிறைய சிரமப்பட தேவையாக இருக்கவில்லை. கடைசியாக அந்த பெண்மணியுமே புறப்பட்டு சென்று இருந்தார். கார்த்திக்கை பார்த்தபடியே, நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன். 10 நாள் கழித்து தான் வரலான்னு இருக்கிறேன். நானும் யோசிக்க பார்த்தேன், நமக்குள்ளே செட் ஆகாது. அதனால் இங்கே 10 நாள் இருந்தால் மிச்சம் 10 நாள் வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன, பையனை நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன். உங்களுக்கு தோணும்போது நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கேட்க, அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் என்னாச்சு? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலையே. 4 நாளைக்கு முன்னாடியே 2 பேரும் பேசினோம்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன கேட்டீங்க? எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு கேட்டீங்க. அதற்கான காரணத்தை சொன்னேன், அவ்வளவு தானே. வேற என்ன பேசணும்? வேற பெருசாக எதுவும் பேசிக்கல. எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மாறலை. அப்படின்னா நீ முடிவே பண்ணிட்ட இல்லையா? என்ன முடிவு பண்ணினாங்க? புரிகிற மாதிரி பேசுங்க. மொட்டை மொட்டையாக பேசினா எனக்கு எப்பவுமே புரியாது. நீ என்னை விட்டுட்டு போகலாங்கிறதுல தெளிவாக இருக்கிற, அப்படி தானே? அதைத்தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டு இருக்கிறேன். வேற என்ன? அப்போ நந்தா, நந்தா பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவனுக்கு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். எப்படி, ஒருவேளை என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனா அப்போ எப்படி உன் பின்னாடி அவன் வருவான்? நீ அவனுக்கு ஒன்றும் அம்மா கிடையாது, சித்தி மட்டும்தான். ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? அத்தியாயம் 24. நாம் ஏன் சேர்ந்து வாழ முயற்சிக்க கூடாது? சட்டனை கேட்டிருக்க சற்று ஆச்சரியமாகத்தான் அவனை பார்த்தது. என்ன அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நிஜமாவே நீங்கள் தான் சொல்கிறீங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணினாலும் நமக்கு செட் ஆகாதுன்னா ஆகாது தான். ஓகே, நான் நேரடியாகவே சொல்கிறேன். உன்னை முதல்ல பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கல தான். ஆனால் பழகி பார்க்கும்போது உன்னை ரொம்ப பிடிச்சிது. இப்போது உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், கடைசி வரைக்கும். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஓகே சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. நானும் என் மனசில் இருக்கிறத சொல்லலாமில்ல என்று சொன்னபடியே கார்த்திகை பார்க்க அவனுடைய கண்களிலோ யாசிப்பு மட்டுமே இருந்தது. பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிடு, உன்னுடனேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடு என்பது போலத்தான் இருந்தது. சில நிமிடங்கள் பார்த்தவள் சட்டென சிரித்து விட்டாள். இதுக்கு மேலே என்னால் நடிக்கலாம் முடியாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக சேர்ந்து வாழணுன்னு நான் முடிவு எடுக்க மாட்டேன். இதுக்கு என்னதான் அர்த்தம்? இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பீங்க. இப்போது என்னோட டைம். ஸோ எனக்கு தோன்ற வரைக்கும் என்னோட பதில் இதுதான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க என்று சொல்லிவிட்டு நகரப்போனவளை சட்டன் பின்னோடு இழுத்து அணைத்திருந்தான். அத்தோடு நிறுத்தவில்லை. கழுத்தில் முத்தம் பதிக்க, கார்த்திக் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்று கேட்க, நான் இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்க மாட்டேன். என்னோட பொறுமை எல்லாமே எப்போவோ போயாச்சு. என் மனசில் இருக்கிறத சொன்ன பிறகு கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் என்று சொன்னபடியே சட்டனை கையில் தூக்கி இருக்க, விளையாடாதீங்க, பையன் உள்ள தூங்குறான் என்று கெஞ்சலாக கேட்டாள். முதல்ல மனசில் இருக்கிறத மறைக்காமல் என்கிட்ட சொல்லு. சரி, சொன்னால் என்ன செய்வீங்க? முதல்ல சொல்லு, அப்புறமா சொல்கிறேன். என்ன சொல்லணும்? என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லாட்டி என்ன செய்வீங்க? சட்டனை யோசிக்காமல் அவனது கன்னங்களை தாங்கியவன் சட்டென உதட்டில் முத்தமிட அவனை தள்ளிவிட்டவள், பிடிக்கலன்னா என்ன செய்வீங்க என்று அடுத்த கேள்வியை கேட்டிருந்தாள். இப்போதும் அது போலவே முத்தம் வைக்க, ஃப்ராடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ ஒழுங்காக மரியாதையை உண்மையை சொல்லு. ஓகே, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, போதுமா? இது இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியா? இங்கே வந்தால் கொஞ்ச நாள்லையே. அப்போ முகத்தை திருப்பிக்கிட்டு தான் இருந்தீங்க. உமாவோட ஞாபகம் உங்களுக்கு நிறையவே இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்கிட்ட சண்டை போடுறத மொத்தமாகவே நிறுத்திட்டீங்க. நிறைய முறை நான் உங்களை கவனிச்சிருக்கிறேன். நேருக்கு நேராக பார்க்காட்டி கூட அங்கங்கே ஓரமாக நின்று என்னை நீங்கள் கவனிச்சதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்போவே தெரிஞ்சிருச்சு சார் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. நிறைய சண்டை வந்தது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி சின்னதாக நட்பு கோடு மாதிரி ஆரம்பிச்சுது.
அதுக்கு பிறகு என்கிட்ட நீங்கள் பெரும்பாலும் சண்டை போட்டதே இல்லை. நானும் கவனிச்சிருக்கிறேன். நந்தா சில விஷயங்களில் உமாவை ஞாபகப்படுத்தினாலுமே பல விஷயங்களில் உங்களை தான் ஞாபகப்படுத்தினா. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் குழந்தை பிறந்தா எது போல் இருக்கும் அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு குழந்தை நிறைய நேரம் நான் கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்கேன். இது போல் எல்லாம் நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி சண்டை போட்டுருக்குறோம். கல்யாணம் என்னவோ குழந்தைக்காக மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு. சின்ன வயசுலேருந்து தனியாக இருந்ததாலேயோ என்னவோ ஒரு கட்டத்திலேயே நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருக்கணும். நான் இங்கே வரும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. நாள் முழுக்க நந்தா மட்டும்தான் இருந்தான். அவன் இருந்ததால் என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா முதல் நாளே நான் ஓடி இருப்பேன் தெரியுமா? என்ன ஒரு வகையில் பிடிச்சு வச்சது இந்த குட்டி பையன்தான். அப்புறமா இது என்னோட அக்கா குழந்தை. இறப்புக்கு முன்னாடி குழந்தைய பார்த்துக்க சொல்லி கேட்டது மட்டும்தான் என்கிட்ட எதிர்பார்த்தது. அதையெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு நினச்சேன். ஒரு வேளை நம்ம கல்யாணம் முடியாட்டி நிச்சயமாக இவனுக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு தான் என்னோடய கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருப்பேன். இவனை ஓரளவுக்கு வளர்த்தி விட்டுட்டு தான் என்னோடய லைஃப்பை பற்றி யோசிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த கல்யாண பேச்சு வந்தது. அப்போதுமே எனக்கு நிறைய தயக்கம் இருந்தது. உடனே ஓகே சொல்லலை. ஆனால் நீங்கள் ஈஸியாக சரின்னு சொன்னீங்க. ஆரம்பத்தில் பதட்டமாக தான் இருந்தது. முன்னாடி பேசினதெல்லாம் ஞாபகம் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. நந்தாவை கூடவே வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் பார்த்து கொள்ளணும்னா இது ஒன்று தான் வழி. அதனால் யோசிக்காமல் நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. அதுவும் அன்னைக்கு பாத்ரூமில் இருந்து வந்து உங்களை பார்த்த பிறகு எனக்குள்ளே ஏற்பட்ட பதட்டமே சொல்லிடுச்சு. இதுக்கு பிறகு நிச்சயமாக என்னால் எப்போவுமே இன்னொருத்தரை மனசால் கூட நினைக்க முடியாதுன்னு சொல்லவும் அதே கார்த்திக்குமே பிரதிபலித்தான். எனக்கு தெரியாது நீ வந்து அப்படி ஒரு கோலத்தில் நின்றுட்ட. நிறைய பதட்டம். என்னால் ஒரு வேலையும் கூட ஒழுங்காக செய்ய முடியல. உன்னை பற்றி யோசித்தாலே நீ வந்து நின்று அந்த தோற்றம் தான் என் முன்னாடி வந்துச்சு. நீ தப்பாயெல்லாம் ஒன்றும் வரலை. அது பார்க்க போனால் பெரிய விஷயமா கூட இல்லை. இன்றைக்கெல்லாம் சினிமாவில் அதை விட மோசமாக முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் அந்த தோற்றம் திரும்ப திரும்ப கண்ணுக்குள்ளே வந்துச்சு. அதுவே தெரிஞ்சிடுச்சு இந்த பொண்ணு எப்போவோ நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு. எங்கே வேறு மாதிரி எக்கு ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த பொண்ணு நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் சில நாள் பேசாமல் இருந்தேன். உன்னை காலேஜில் இருந்து அழைச்சிட்டு வரலான்னு வரும்போது மாறிடுச்சு. இன்னொருத்த பின்னாடி வண்டியில் பார்க்கவுமே அவ்வளவு கோவம். நான் இருக்கும்போது எப்படி யாரோ ஒருத்தனோட வண்டியில் ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொசசிவ் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் எந்த அளவுக்கு உன் மேலே உயிராக இருக்கிறேன்னு அன்றைக்கு சொல்லிடலாம்னு தான் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். நானே என் மனசில் இருக்கிறத சொன்னேன். எங்கே சொன்னீங்க மொட்டை மொட்டையா? அப்போ தப்பாக நினச்சேன். இப்போ தப்பாக நினைக்கல. இப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கரெக்டாக இருக்கிற. இது போல் தானே சொன்னீங்க. மனசில் இருக்கிறதும் சொல்லலை தெரியுமா? ஏன் இப்போ கூட சொல்லலை. ஐ லவ் யூ பாரதின்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா என்று கேட்க, இவ்வளவு தானா? ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொல்கிறேன் என்று சொன்னபடியே இவளை இறுக அணைத்தவன் ஐ லவ் யூ என்று ஒவ்வொரு சொல்லுக்குமே முத்தமிட ஆரம்பித்தான். முதலில் திகைத்தாலுமே மகிழ்வாக ஏற்றுக்கொண்டாள். முத்த சத்தத்தில் துவங்கிய காதல் முழுமை பெற்றிருந்தது. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி கவி சௌமி சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. இது போல் நிறைய கதைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் ஆவலாக காத்திருக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் கவி சௌமி. நன்றி.